வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் சட்னி ரெசிபீஸ் பார்க்கலாம். முதல்ல பொட்டுக்கடலை சட்னி செய்யலாம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன், அரை கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன், 3 பல்லு பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து அதில் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் பூண்டு வச்சுருக்கிறதுனால பூண்டு ஃப்ளேவரோட இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பீர்க்கங்காய் தோலில் சட்னி செய்யலாம். நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். அது நல்லா செவக்கட்டும். அது கூடவே கொஞ்சமாக வடகமும் சேர்த்துருக்கேன். வடகம் பொரிஞ்ச பிறகு அது கூட 4-5 பல்லு பூண்டு, அதே மாதிரி 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு காரத்துக்காக 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். பீர்க்கங்காய் தோலை மட்டும் சீவி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் 1 கப் அளவுக்கு. அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியோட தண்டு இருந்தது, அதையும் சேர்த்து இதை 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளியெலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா மசித்த மாதிரி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இது கூட பெருங்காயம் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்தா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதையும் தாளிச்சிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கிறேன். அடுத்ததாக காஞ்ச மிளகாய் வச்சு ஒரு தேங்காய் சட்னி செய்யலாம். மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 3-4 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் ஃப்ளேவரோட இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இந்த சட்னியை தாளித்து கொட்டிக்கிறேன். இட்லி தோசைக்கெலாம் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது கொத்தமல்லியும் தக்காளியும் வச்சு சட்னி செய்யலாம். நான் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து காரத்துக்காக ஒரு 4 வரமிளகாய் போட்டிருக்கேன். இந்த மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தழையும் எடுத்து அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் மூடி வச்சு. 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கேன். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ரொம்ப சேர்க்காமல் இதை இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து கொட்டிக்கிறேன்.
இது கொத்தமல்லி ஃப்ளேவரோட இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது சொரக்காய் விதையை வச்சு, சொரக்காய் சீடு வச்சு சட்னி அரைக்கலாம். இந்த மாதிரி சொரக்காயில் இருக்கிற உள்பகுதியை, அந்த விதை இருக்கிற பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த சொரக்காவுடைய விதையெல்லாம் எடுத்து அதில் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சுருளை வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். அது நல்லா செவக்கட்டும். இந்த மாதிரி செவந்த பிறகு அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விட்ட மாதிரி இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை கொஞ்சமும் கொத்தமல்லி தழை கொஞ்சமும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சொரக்காவோட விதையெல்லாம் எடுத்து அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஆறட்டும். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது முள்ளங்கியில் சட்னி செய்யலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து கொஞ்சம் செவக்கட்டும். இந்த மாதிரி செவந்த பிறகு அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு முள்ளங்கியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையோட தண்டு கொஞ்சம் இருந்தது, அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதையும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விடும்போது அந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கொத்தமல்லியும் தேங்காயும் வச்சு சட்னி அரைக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் காரத்துக்காக 2-3 வரமிளகாவும், ஒரு 2-3 பல் பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். இது கூட பச்சை கொத்தமல்லி தண்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் தாளிச்சிக்கலாம். எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த சட்னியை தாளித்து கொட்டிக்கிறேன். இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்தில். அடுத்ததாக ஒரு காரமான தக்காளி சட்னி செய்யலாம். நான் அதுக்காக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சு நல்லா செவந்து வரட்டும். இது கூட ஒரு 20-25 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்கு வரமிளகாய் ஒரு 3, காஷ்மீரி சில்லி ஒரு 2 போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம்.
4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு எப்பவும் போல் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளிலாம் நல்லா மசித்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு விட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இந்த சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு காரமான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். தாளித்து கொட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு ஸ்பைஸியான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியெல்லாம் ஒன்று ஒரு ஃப்ளேவரில் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.